ஆர்பிஐயோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேடிஎம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 29க்கு அப்புறம் பேடிஎம்மோட சில குறிப்பிட்ட பண பரிவர்த்தனைகளை வந்து ஆர்பிஐ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கு. நீங்க பேடிஎம் பேங்க்ஸ் பேமெண்ட் லிமிடெட் அப்படின்ற அந்த பேங்க்ல பரிவர்த்தனை பண்றீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 29க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி பேடிஎம்மோட வேலெட்ல இருக்க மணியை நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேடிஎம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேடிஎம்ல இருக்க சப் வேலெட்டும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். வெஹிக்கிளோடைய பேடிஎம் ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும். ஏன்னா பிப்ரவரி 29க்கு அப்புறம் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் பேடிஎம்ல இருந்து இன்கேஸ் நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க எப்பவும் போல கட்டிக்கலாம். ஏன்னா பேடிஎம்ல இருந்து தேர்ட் பார்ட்டி தான் நமக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. பேடிஎம் டைரக்டா லோன் கொடுக்கறது இல்லை அப்படின்ற காரணத்தினால அதை எப்பவும் போல யூஸ் பண்ணி மற்றபடி இந்த கடைகளில் இருக்கக்கூடிய பேடிஎம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்றது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேங்க்ஸ் பேமெண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற அந்த பேங்கோட லிங்க் ஆகலை அப்படின்னா மற்ற எல்லா விதமான பேங்க்குக்கும் நம்மளால டிரான்சாக்ஷனை